வெல்கம் டு மை சேனல். எங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆக்சிஜன் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு கிச்சனில் உள்ள பொருளே அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் அது நிறைய பேருக்கு தெரியுதில்ல. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம கிச்சனில் உள்ள பொருளை வச்சு நம்ம ஆக்சிஜன் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு ஒயிட் காட்டன் துணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் ஓமம், கொஞ்சம் கிராம்பு, பச்சை கற்பூரம் இதையும் மூணையும் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா டைட்டாக ஒரு டொயினை வச்சு கட்டி நம்ம நோஸ்கிட்ட கொண்டு போய் நல்லா ஸ்மெல் பண்ணோன்னா நமக்கு அப்படியே ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இதான் பச்சை கற்பூரம், கொஞ்சம் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஓமத்தில் எவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். கிராம்பை பற்றி நான் ஏற்கனவே கிராம்பு குடிநீரில் போட்டிருக்கேன். நம்ம ஓமத்தை பற்றி இன்னொரு நாள் தெளிவாக பார்க்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி நம்ம ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதை மட்டும் வச்சு பார்ப்போம். அதை வச்சு நம்ம அப்படியே நல்லா டைட்டாக டொயினை வச்சு நல்லா டைட்டாக கட்டிட்டு நம்ம நோஸ்கிட்ட கொண்டு போய் அப்படியே ஸ்மெல் பண்ணோன்னா நம்ம தலைக்கு அப்படியே அந்த ஸ்மெல் அப்படியே கிச்சன் ஏறும். அப்போ அதிலே உங்களுக்கு தெரியும் நம்மளோட ஆக்சிஜன் லெவல் எந்த லெவலில் இருக்குங்கிறது உங்களாலேயே உணர முடியும். இந்த மாதிரி டைட்டாக கட்டிக்கோங்க. வீட்டில் குவாரண்டைனில் இருக்கவங்க கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி சித்திரத்தையே லைட்டாக கடித்து உங்கள் வாயில் மென்னிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சளியை அப்படியே வெளிக்கொண்டு வந்து உங்கள் சளியும் சரி பண்ணுது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, லிங்க முத்திரை. இப்படி கையை நான் அவ்வளோத்தையும் பின்னிக்கிட்டு ஒரு பெருவிரலை மட்டும் இப்படி தூக்கி லிங்க முத்திரை பண்ணுங்கள். இதுவும் உங்கள் ஆக்சிஜன் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுது. இதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.